ஹாய்ங்க, பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறாங்களா. ஒரு குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். ஒரு வெட்டி வச்ச வெங்காயத்தில் பாதி போட்டுக்கலாம், பாதி எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கிறோம், 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். அடுத்தது மஞ்சப்பொடி, வத்தப்பொடி போட்டுக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாங்க. நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு மீதி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதில். அதுக்கப்புறமா சோம்பும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. அதுக்குள்ளேயும் நல்லா பட்டாணி வெந்து வந்துருச்சு. மசிச்சுட்டு உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை வாசனை போனோடனே வத்தப்பொடி கொஞ்சம், மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே போடணுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசிச்சு வச்சுருந்த பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோங்க. தேங்காய் பாலை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இல்லை மல்லி இலை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், பச்சை பட்டாணி குருமா முடிஞ்சிச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஃபுல்கா சப்பாத்தி பண்ணுறோங்க. ஃபுல்கா சப்பாத்திக்கு குட்டியாக சப்பாத்தியை பரட்டி தோசைக்கல்லில் ஒன்றும் பாதியமாக வேக வச்சு அந்த ஃபுல்கா பண்ணுறக்குள்ளே அந்த இதில் நம்ம போட்டு திருப்பி போட்டு எடுக்கிறோங்க. அப்போ நல்லா சப்பாத்தி புஷ்ஷுன்னு பொங்கி வருங்க. இதே மாதிரி 2 சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். லாஸ்ட்டில் பாருங்கள், சப்பாத்தியோடு வச்சு குருமா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் சப்பாத்தியை பிச்சிச்சு குருமா கூட சூடாக இருக்குங்க. பார்த்து